பிரியமானவர்களே, இன்றைய ஜெபம் சங்கீதம் 146 8வது வசனத்தை அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தர் எங்களுடைய கண்களை திறக்கிறவராக இருக்கிறீர் என்றும், எங்களை மடங்கடிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறீர் என்றும், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்கிற இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை இயேசு கிறிஸ்துனுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அவருடைய பாடுமரண புண்ணியங்களை விசுவாசித்து நீதிமான்களாக்கப்பட்டவர்களுடைய மேல் உம்முடைய சிநேகம், உம்முடைய பிரியம், உம்முடைய ஆசீர்வாதம் பூரணமாய் விளங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து எங்களை சுற்றிலும் நீர் எப்பொழுதும் பாதுகாப்பாக எங்களை நடத்துகிறீர் என்றும், எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் மேற்போட்டு கொண்டு ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்றும், எந்த ஒன்றும் எங்களை கீழே விழ தள்ள பண்ணாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய கால்கள் சற்றே சரிக்கிட்டு உம்முடைய கரம் எங்களை தூக்கி விடுகிறது என்ற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, கர்த்தர் காப்பாற்றுகிறீர் என்றும், ஆண்டவரே திக்கற்றவர்களை ஆதரிக்கிறீர் என்றும் என்ற வேத வசனத்தின் பிரகாரமும் ஆண்டவரே 10வது வசனத்திலே கர்த்தர் சீயோனை சதா காலங்களிலும் அரசாளுகிறார் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் எங்களுடைய குடும்பத்தை ஆளுகை செய்வீராக, எங்களுடைய பிரயாசங்களை ஆளுகை செய்வீராக, எங்களுடைய பிள்ளைகளை தலைமுறையாய் ஆளுகை செய்து உம்முடைய ஆண்டவரே அரசாளுகையிலே நாங்கள் எப்பொழுதும் ராஜரீகமாய் விளங்க ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.